கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கிராஸ் கல்லூரியின் சார்பாக இந்த காணொலியின் மூலமாக இயேசு சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தையை நான் உங்களோடு பகிர இருக்கிறேன். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தையின் ஒரு மனுஷிக கூக்குரலை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மனுஷிக கூக்குரல்னா வேதனையின் உச்சம். அதாவது பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு பாவத்தை நம்மளுடைய மனுஷங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காகத்தான் அங்கே அனுப்பினார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது சொன்னது. அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ வேதனையோடு அந்த வசனத்தை சொல்லியிருப்பார். அவருடைய மனசில் அவளோட உடம்புல அவருடைய கை கால்கள்லாம் ஆணி அடித்து அவருடைய தலையில் முள்கிரீடம் வச்சு அவருடைய உடம்புல வேதனை இருந்ததோடு அவரோட மனசுலையும் ஆழ்ந்த துன்பத்தை வச்சிருப்பார். ஐயோ என்னை பிதா கைவிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு வேதனையோடு அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார். அந்த பிரிந்த உணர்வை அவர் அனுபவிச்சிருப்பார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் வரும். நம்ம சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, முதல்ல நம்ம சொல்கிற வார்த்தை நம்ம எவ்வளவோ நம்ம ப்ரேயர் பண்ணேன், நான் கடவுளுக்கு எந்த குறையும் வைக்கல, நான் எல்லா ப்ரேயருக்கும் போவேன், நான் எல்லாமே பண்ணேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, என்னை மட்டும் ஏன் ஏசப்பா கைவிட்டுட்டார் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம உணர்றோம். ஆனாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதுக்கு ஆதாரமான வசனம் ஏசாயா 54வது வசனம், 54 அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். நம்மளை ஏசப்பா எவ்வளோ பாடுகள் தந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, நல்ல ஒரு முடிவை கண்டிப்பாக ஏசப்பா நமக்காக வச்சிருப்பார். ஒரு மகன் தன் தகப்பனை பார்த்து கேட்பது போல ஏசப்பா கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் எனக்கு உதவலை அப்படின்னு. பிதாவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னை ஏன் கைவிட்டீங்க, ஏன் இந்த பாடுகள் எனக்கு அப்படிங்கிறது அப்படின்னு ஏசப்பா கேட்டிருக்காரு. பாடுகளோட முடிவு தான் இந்த வார்த்தை. அது ஏசாயா 59:2 சொல்லியிருக்காங்க, நம்முடைய அக்கிரமம் நமக்கும் நம் பிதாவுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. நம்ம பண்ணுற அக்கிரமம் நமக்கும் ஏசப்பாக்குள்ள உறவை பிரிவினையை உண்டாக்குது. நம்ம அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அக்கிரமங்கிறது நம்ம ஒழுங்கில்லாத செய்கிற காரியம். அந்த காரியம்தான் நமக்கு ஏசப்பாவுக்கும் ஒரு மதில் போல் ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அதே போல் நம்மளுடைய அக்கிரமம் நம்மளே ஏசப்பாவையும் நம்மளை தூரமாக பிரிக்குது. அதே மாதிரி மனுக்குலத்தினோட மொத்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் இப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது, எதுக்காக இந்த பாடுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஆத்துமா என்ன செய்யும், சாக தான் செய்யும். நம்ம பண்ணுற பாவங்கள் இன்னைக்கு அந்த பாவத்தை நம்ம விளைவுகள் அனுபவிக்காட்டாலும் அந்த பாவத்தோட விளைவு என்னைக்குனாலும் நமக்கு சேரும். ஸோ அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா அவ்வளோ பாடுகளை அனுபவிச்சார். ஒரு காலத்தில் பிதா நியாயாதிபதிகள், ராஜா தீர்க்கதரிசிகள் இவங்களெல்லாம் அனுப்பி மனுஷங்களை மனுஷங்க கூட பேசினார். ஆனால் அவங்க பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தாங்க. ஆனால் பாவ மன்னிப்பை மட்டும் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சார். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மட்டும் ஏசப்பா இந்த இடத்துல இந்த பாடுகள் எல்லாம் அனுபவிக்கலைன்னு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். நமக்காக இந்த பாடுகள் அவர் அனுபவித்த ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம இருக்கோம். அதே மாதிரி சிலுவையில் பட்ட பாடினால்தான் நம்மளுடைய ஆத்மாவும் இன்றைக்கி ஆத்மாவும் சாகாதபடிக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். கடைசியாக ஒரு காரியம், 1 பேதுரு 2:24வது வசனம், நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோன். நம்ம தழும்புகளால் நம்ம குணமாயிருக்கோம், நம்மளோட சரீரத்தில் குணம் அடைஞ்சிருக்கோம். நம்ம ஆத்மாவில் நம்ம குணம் அடைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்தா இல்லை. நம்மளோட ஆத்மா இன்னும் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்ம செய்கிற பாவத்திலேருந்து முழுசாக வெளில வர பாவங்கிறது நம்ம பண்ணுற பெரிய கொலை குற்றம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம கடவுளுக்கு விரோதமாக பண்ணுற சின்ன செயல் கூட ஒரு பாவம்தான். ஒருத்தவங்க மனசை நோகடிச்சு பேசினா கூட அது ஒரு பெரிய பாவமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதும் ஒரு பாவம்தான். அதனால நமக்காக நம்ம பண்ணுற பாவத்துக்காக ஏசப்பா அவ்வளோ பாடுகள் பட்டு அந்த சிலுவையில் அறையப்பட்டார்.
கடவுள் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் இவ்வளோ பாடுபட்டு உனக்காக நான் அந்த சிலுவையில் நான் வந்து பிதாவும் நானும் பிரிக்கப்பட்டு அந்த இடத்துல நான் அந்த இடத்துல வந்து நான் உனக்காக நான் பாடுபட்டு மரித்தேன். இன்றைக்கி நீ இந்த பாவத்தெல்லாம் விட்டு நீ நாளைக்கு என்னோட வருகையில் உன் கூட இருப்பியான்னு ஏசப்பா கேட்டால் அந்த இடத்துல நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவருடைய தழும்புகளால் நம்ம பாவ வியாதியிலேருந்து நம்ம குணமாகணும். ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிற காலம், நம்ம கடைசி காலத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த காலத்திலே நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம அறிக்கையிட்டு நம்ம திரும்பாவிட்டால் நம்ம வந்து நாளைக்கு ஏசப்பா வந்து நம்மளை கூப்பிடுற நேரத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நம்ம அந்த புலம்பாமல் நம்ம அந்த இடத்துல நம்ம ஏசப்பா கூட போவோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுப்போம், நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்போம் ஏசப்பாட்ட. நாளைக்கு அவர் வருகையில் அவரோடு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசிரியத்தை தருவாராக. ஆமென்.